வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று எதுக்கு பணக்காரனானோ அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னேன். அது தெரிஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையே வேறு டைரக்ஷனில் போகுங்கிறதையும் சொன்னேன். இப்போ தான் நீங்கள் பெருசாக பணம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னேன். பணம் எதுக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியாத பேட்ஸ்மேன் ஒருத்தர் கவாஸ்கரை நான் பெரிய பேட்ஸ்மேன்னு சொல்கிறேன்னா, அவன் தான் ஃபஸ்ட்டு உலகத்தில் 10,000 ரன் அடித்தான். அதுக்கப்புறம் எவ்வளவோ பேர் 10,000 ரன் அடிச்சிருக்கலாம். ஆனால் முதல் டெஸ்ட் மேட்ச்சில் 10,000 ரன் அடித்தான் அவன் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள்லாம் அந்த 10,000த்துக்கிட்டே போனாங்க. அவனுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பேர் ஆடினவங்களில் யாரும் 10,000 அடிக்கல. அது மாதிரி பிராட்மனோட ரெக்கார்டு 29 செஞ்சுரிங்கிறத கம்ப்ளீட்டாக உடச்சி 32 செஞ்சுரி அடித்தான். அதுக்கப்புறம் பல பேர் 32 செஞ்சுரிக்கு மேலே அடித்தாங்க. ஆனால் 32 செஞ்சுரி அடிக்க முடியும் அப்படின்னு முதல்ல காமிச்சது கவாஸ்கர் தான். கவாஸ்கர் தான் ஒரு ஊரில் ஃபாஸ்ட் பவுலிங்கே இல்லாத ஊரில் கற்றுக்கிட்டு 4 ஃபாஸ்ட் பவுலரை எப்படி ஆடணும்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவன் கவாஸ்கர். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவனோட க்ரெடென்ஷியல்ஸ் முக்கியம் கிடையாது. அவன் சாதாரண காலேஜில் சாதாரண ஊர் பாம்பேயில் பிறந்தான். உலகத்திலேயே இருக்கிற மிக சிறந்த பேட்ஸ்மேனாக மாறினான். அவன் வழியில் வந்தவன் தான் இந்த டெண்டுல்கர், மற்ற பேட்ஸ்மேன்லாம். அதனால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அவனோட எக்ஸ்பர்டைஸ் ரிசல்ட்லேருந்து வந்ததே தவிர கிரெடிபிலிட்டிலேருந்து வரலை. நீங்கள் எல்லாரும் ஏன் வாரன் பஃபெட்டை பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வாரன் பஃபெட் ரிசல்ட் காமிச்சிருக்கான். ஏன் நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம்? ஏன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு காமிச்சிருக்கிறான். அதுதான் பெரிய விஷயம். அதை விட்டுட்டு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உலகம் நம்மளை விட்டுட்டு போயிடும். என்ன டிகிரி வச்சுருக்கீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பணத்தை யாருக்காக எவ்வளோ மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இது நடக்கும்னு சொல்லி எது நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் உங்களோட எக்ஸ்பர்டீஸும் ஸ்கில்லையும் ஜட்ஜ் பண்ணி மக்கள் மதிப்பாங்க. இல்லாட்டா வீணாக போயிடும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருங்கிற புஸ்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த புஸ்தகம் இப்போ 75 வருஷமாக இருக்குது. இல்லாட்டா 70 வருஷமோ இல்லாட்டா 65 வருஷமாக அதுக்கு மினிமம். இதை பல லட்சம் பேர் பல கோடி பேர் படிச்சிருப்பாங்க. இதில் பல கோடி பேர் படித்ததில் ஒரு மேபி 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்டராக இருந்திருப்பாங்க. அதில் கையில் 100 கணக்கில் தான் ஃபண்டு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. புஸ்தகத்தை படித்து பிரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. இதில் பஃபெட் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு யாருமே இருந்தது கிடையாது அவர் சீடர்களில். அதனால் இந்த புஸ்தகத்தை படிக்கிறது, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் தியரியும் படிக்கிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு மேலே இம்பார்ட்டண்ட் இல்லை. எவ்வளோ ஆனாலும் படித்தாலும், எவ்வளோ தியரட்டிக்கலாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணி அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். என்ன சாதிச்சிங்க அப்படிங்கிற கேட்பாங்க. நீ 25 வருஷம் இருந்திய, நீ என்னத்தை வெட்டி முறிச்ச அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ரிசல்ட்ஸுங்கிறது தான் பேசும். ரிசல்ட்ஸ் இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுல கிளியராக இருக்கணும். உலகத்தில் எல்லா படிப்பும் படிச்சுட்டு கடைசியில் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா அது கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போயிடும். தேர்ஃபோர் அதனால் நாலேஜ் வித்தவுட் எக்ஸிக்யூஷன் இஸ் யூஸ்லெஸ். அதனால் இதில் சொல்லுவார், பஜகோவிந்தம்ங்கிறதுல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறச்ச ராஜாஜி சொல்லுவார், நாலேஜ் வித்தவுட் டிவோஷன் இஸ் யூஸ்லெஸ் டின்சல்னு. அதே மாதிரி தான் நாலேஜ் வித்தவுட் எக்ஸிக்யூஷன் இஸ் ஆஃப் நோ யூஸ். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா அடுத்த வேலைக்கு யூஸே கிடையாது. அதனால் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நீங்கள் வேஸ்ட்டு. இட் வில் நாட் சேஞ்ச் யுவர் லைஃப், இட் வில் நாட் சேஞ்ச் யுவர் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர். தண்ணியில் நீச்சல் அடிக்கணும்னா தண்ணியில் குதிச்சா தான் நீச்சல் அடிக்க முடியும். அப்படியே தரையிலேயே நீச்சல் அடித்து நம்ம நீச்சல் கற்றுக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் கற்றுவீங்க.
ரிசல்ட்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் டைட்டில்ஸ். ஜார்ஜ் சோரோஸ்னு ஒரு பெரிய ஃபேமஸ் ஆள் இருக்கார். அவர் படித்தது ஃபிலாசபி. என்ன படித்தார்? ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் ஃபிலாசபி படித்தார். அவர் திரும்பி திரும்பி சொல்கிறது, கால் பாப்பரோட நான் பிரதான டிசைபிள் அப்படிங்கிறார். அவர் ஃபைனான்ஸ் படித்ததா சரித்திரமே கிடையாது. எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கலாம், ஃபைனான்ஸ் நிச்சயமாக படிக்கல. ஆனால் இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸுங்கிறவர் ஜார்ஜ் சோரோஸ். அதனால் அவரோட டைட்டிலுக்காக மதிக்க மாட்டோம். ஆனால் அவர் காட்டிய ரிசல்ட்ஸ், ரெக்கார்டு ஓவர் லாஸ்ட் 30 இயர்ஸ், 40 வருஷம் அவரோட ரெக்கார்ட்னால அவரை மதிக்கணும் தவிர உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. அதே மாதிரி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வெறும் சிஏ படிச்சிருந்தாலும் அவரோட ரிசல்ட்னால நீங்கள் அவளை பக்காவாக நம்புறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. அவரை ஏந்து போகிற வரைக்கும் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதனால் இது எதனாலனா அவர் காட்டிய ரிசல்ட்ஸ்னால. அதனால் இதே மாதிரி ரிசல்ட்ஸ் தான் உங்கள் வேலையை பண்ணும், உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். அதனால் குதிச்சப்புறம் மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக நீங்கள் பொசிஷன் எடுக்க முடியும். மார்க்கெட் போகிற போக்குலேயே நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டீங்க. மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக நம்ம பொசிஷன் எடுத்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு மனுஷன்னாலே அட் சம் டைம் இன் ஹிஸ் லைஃப் அவன் ஃபெயிலியர் ஆகிருப்பான். ஃபெயிலியர் ஆனாத மனிதனை நீங்கள் காட்டவே முடியாது. எவ்ரி இன்வெஸ்டர், எவ்ரி ஆண்டர்ப்ரனர், எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஹேஸ் ஃபெயில்ட் அட் சம் டைம். ஸோ ஒரு பர்சன் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிறதுக்கும் அவன் திரும்பி பவுன்ஸ் பேக் பண்ணி கம்பேக் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அவனால் நின்று இறங்கி ஃபைட் பண்ண முடியும். ஒன்று அங்கங்கே அவனுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் எவ்வளோ தியரி நம்ம பிடிச்சாலும் இந்த தியரியோடலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் கிவன் அ சிச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் செய்கிற ஸ்கில் தான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகும், சாப்பாடு போடும். இல்லாட்டா உங்களுக்கு தட்டில் சாப்பாடு விழாது. அதனால் எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. கடைசியில் எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள், இல்லாட்டா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.